நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வீரா, மாறன் 2 பேருமே வீட்ட விட்டு போயிட்டாங்க. நம்ம வள்ளி வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்காங்க. ஆனா, அதெல்லாம் முடியாது. நான் போகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு கிளம்பி போய் ஒரு குடிசையில வந்து தங்கியிருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீரா, எதுக்கு வீரா அந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் வந்து அண்ணனே வந்து வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார்ல. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க? ஒழுங்கா வந்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை வள்ளியம்மா, என்னாலாம் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வீரா, என்ன வீரா கோவத்தில் வந்து பேசுகிறது தான். அதுக்காக வந்து வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவீங்களா? அதெல்லாம் வேண்டாம். கோபம் போக போக குறைஞ்சிரும். வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்காங்க. ஆனால் வீரா வந்து அதே விடாப்பிடியாக இருக்காங்க. நான் வந்து இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன். இந்த வீட்டில் வந்து என் கணவருக்கே வந்து ஒரு மதிப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை. அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவருக்கு ஒன்றுனா நீங்கள் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. இல்லை வள்ளியம்மா, நான் வந்து இதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டேன். இது வேறு யாருக்காக நடந்திருந்தா நீங்கள் இப்படி இருந்திருப்பீங்களா? இது ராகவன் மாமாக்கோ கார்த்திக்கோ நடந்திருந்தா நம்ம மாமா சும்மா இருந்திருப்பாரா? உடனே வந்து யார்கிட்டையாவது பேசி உடனே வெளியில் எடுத்திருப்பார். ஆனால் மாறனுக்கு ஒரு நியாயமா? அவன் மட்டும் வந்து ஜெயிலுக்குள்ளே போனால் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. போய் வந்து அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மாமா கிட்ட தான் கேட்கணும். ஆனால் எனக்கு வந்து மாமா கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு இது மதிப்பில்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியாது வள்ளியம்மா, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கண்மணியும் கூப்பிட்றாங்க. ஏய் வீரா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? நம்மலாம் ஒரே வீட்டில் ஒன்று போல் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ தாண்டி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ நீயே வீட்டை விட்டு போனால் என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. ஆமாம் கண்மணி, நான் சொன்னேன் தான். ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து என் புருஷனுக்கே வந்து ஒரு மரியாதை இல்லும்போது நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன்? அதனால் வந்து என்னால் இருக்க முடியாது. நீ சந்தோஷமா இரு. உன்னையே வந்து ராகவன் மாமா வந்து பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவனும் எவ்வளோ கெஞ்சுறாங்க. டேய் என்னடா போகிறேங்கிற, டேய் வேண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டு பார்க்காங்க. மாறன் வந்து அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து நம்ம வீரா வந்து வா மாறா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க. டேய் வீரா தான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாறா, நீயாவது சொல்கிறா, உங்கள் அத்தையை விட்டு நீ பிரிஞ்சு போக மாட்டேல, அதை சொல்கிறா அவகிட்ட, இருங்கடா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எவ்வளவோ கெஞ்சி பார்க்காங்க. ஆனால் மாறனும் சொல்லிடுறாங்க. இல்லை அத்தை, நீயே யோசிச்சு பாரு, இந்த வீட்டில் வந்து எனக்கு மரியாதை இல்லை. என்ன சொல்கிறாரு அவர்? நான் வந்து இருந்தேன்னா எங்கள் அம்மாவை கொன்ன மாதிரி நான் வந்து இவரையும் கொன்றுவேன்னு சொல்கிறாரு. எதுக்கு? நான் வந்து எங்கள் அம்மாவை எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நான் வந்து ஒரு கொலைப்பட்டத்தோடு தான் இந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் என்னை வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லா பழியும் என் மேலே தான் போடுவீங்க. அதனால் வந்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே சொல்லுண்ணே, நீயாவது சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எவ்வளோ வந்து ராமச்சந்திரன் கிட்ட போய் கெஞ்சுறாங்க. ராமச்சந்திரன் வந்து அமைதியாகவே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீரா வந்து கையை பிடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. வா மாறா, நம்ம போவோம். இவங்க இல்லைன்னா என்ன, நம்மளால் வாழ முடியாதா? நான் இந்த வீட்டில் வந்து மாறன் மேலே வந்து எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணேன். இவன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் எப்போயோ போயிருப்பேன். இப்போ தெரிஞ்சு போச்சு மாறன் மேலே வந்து எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே வந்து எங்களுக்கு வேலை கிடையாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க? எங்கடா போய் தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் தான் கேட்காங்க. உடனே வீரா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கேயாவது தங்கிக்கிறோம் மாமா, எங்களுக்கு ஏற்ற குடிசையாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அங்கே சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஒருவன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேருமே எல்லாருமே பிடிச்சி இழுக்க தான் பார்க்காங்க. மாறன வீரா போகாதான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே இழுக்க தான் பார்க்காங்க. அதையும் மீறி அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க. அண்ணே என்னண்ணே கூப்பிட சொன்னால் கூப்பிட மாட்டேங்கிற, நீயாவது கூப்பிட்ருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வள்ளி, நான் தான் கூப்பிட்டேன்ல, அவங்க தான் விடாப்பிடியாக போனாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? போகட்டும், போய் பட்டு திருந்தி மறுபடியும் இங்கே தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளி வந்து சொல்கிறாங்க. அண்ணே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைண்ணே, போனவங்க வந்து திருப்பி வர்ற மாதிரி தெரியலை. நம்மளாம் கூப்பிட்டா தான் வருவாங்க திருப்பியும், அவங்களாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆசையாக தூக்கி வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு மாறனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவங்க பார்த்துக்கிட்டோம்னா வீடு எதுவுமே கிடைக்கல, வேலை வேறு இல்லை. அதனால் ஒரு குடிசையில் தான் நம்ம மாறன் இருக்கிறது வீரா 2 பேருமே தங்கியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாறன் வந்து நைட்டு பூரா வந்து அவங்க ஃபேமிலியை பற்றியே நினச்சி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பக்கத்தில் வீரா வந்து நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. மாறன் மட்டும் அவங்க ஃபேமிலியை நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.